காலையில் என் பையனுக்கு ஒரே பல்லு வலிங்க. இதை தான் ட்ரை பண்ணி வச்சேன். ஒரு 5 நிமிஷத்துலேயே வலி காணாமல் போயிருச்சுங்க. நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம், அப்புறம் கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழப்பிட்டு எந்த இடத்துல பூச்சி பல் இருக்கோ அந்த இடத்துல அதை வந்து வச்சு நல்லா அமுக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிள்ளைங்களை படுக்க போட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே பல்லு வலி சரியாயிருங்க. என் பிள்ளை பாருங்க அழுதுட்டு இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வீடியோல அந்த குழந்தையோட அம்மா குழந்தைக்கு பல்வலி வரும்போது உப்பு, கிராம்பு, எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு வலி நிவாரணியை தயார் பண்றாங்க. ஸோ இந்த வலி நிவாரணி வந்து எந்த விதத்திலயும் வந்து பல் சொத்தைய சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பல் சொத்தை வந்து எப்ப சரியாகும்னா, நீங்க ப்ராப்பரா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த சொத்தைய வந்து முழுமையா எடுத்து அந்த பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணும் போதுதான் அந்த சொத்தை சரியாகும். இங்க அவங்க காட்டுறது எதுவுமே வந்து அந்த சொத்தைய சரி பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. அந்த கிராம்பு தூள் வேணா ஒரு தற்காலிகமான ஒரு வலி நிவாரணியா அது இருக்குமே தவிர மத்தவங்க யூஸ் பண்ற எந்த விஷயமே வந்து பல் சொத்தைக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. மாறாக அந்த பல் சொத்தை வந்து இன்னும் சிவியர் ஆகி அந்த குழந்தை ஃபியூச்சர்ல அந்த இடத்துல வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பல் வலி அப்படின்னா தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாம, இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து ஹோம் ரெமிடிஸ் நீங்க பண்றதை தவிர்த்துட்டு உடனே உங்க டென்டிஸ்ட் நீங்க போய் பாக்குறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ற அம்மாமார்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.